வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி ஆன்மீகம் தொடர்பான சில விஷயங்கள் ஒரு உரையாடலாக பகிர்ந்துக்க போகிறோம் நம்ம நேயர்களோட. அதாவது அபிஷேக பொருட்கள் கொடுக்குறோம் இல்லைங்களா? ஆமாம். அந்த அபிஷேக பொருட்கள் எல்லாருமே கொடுக்குறோம். பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், அதெல்லாம் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பலன் இருக்குது. சரி. அந்த பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி. இப்போது பிள்ளையாருக்கு என்னைக்கு கொடுப்போம்? பிள்ளையாருக்கு சங்கட சதுர்த்தி அன்னைக்கு கொடுப்போம். ஆமாம், சாயங்காலத்தில் சங்கட சதுர்த்தி எல்லா பிள்ளையாருக்கும் நடக்கும். உங்கள் தெரு முனையில் இருக்க பிள்ளையாருக்காக இருந்தாலும் சரி, கோயிலில் இருக்க பிள்ளையாருக்கு எல்லாருக்கும் நடக்கும். அப்போ நம்மளால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கிட்டு போவோம். இப்போ அதே மாதிரி சிவனுக்கு என்ன கொடுப்போம்? சிவனுக்கு என்னைக்கு கொடுப்போம்? சிவனுக்கு பிரதோஷத்தை கொடுப்போம். சரிங்களா? 2 பிரதோஷம் வரும். அப்போ அபிஷேக பொருட்கள் வாங்கிட்டு போவோம். அப்புறம் செவ்வாய்க்கிழமை சஷ்டி, மாத சஷ்டி வர்றப்போ முருகனுக்கு நிறைய கோயில்களில் அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த கந்த சஷ்டி அப்போவும் அபிஷேகம் நடக்கும். அப்புறம் மற்றபடி பார்த்திங்கன்னா குரு பயிற்சி அந்த மாதிரி டயத்தில் பயிற்சிகளுக்கு நவகிரகங்களில் அந்தந்த கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை பௌர்ணமியில் அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கும். அம்மன் கோயில்களில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகள்லையும் பௌர்ணமி அன்னைக்கும் நடக்கும். இது மாதிரி சனிக்கிழமைகளில் நவகிரகத்துக்கு இது பண்ணுவாங்க, துர்க்கைக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி வருஷம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறவங்க அபிஷேக பொருட்களை வாங்கிட்டு போவாங்க. அது எழுதி கொடுப்பாங்க. நமக்கு அதை பற்றின விவரம் இந்த கடைகளில் கிடைக்கும். மதுரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வாங்குவீங்கன்னு ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அபிஷேக பொருள் எங்கே வாங்குவீங்க? எழுக்கடல் தெரு வாங்குவீங்க இல்லையா? அது மாதிரி அந்தந்த ஊரில் கிடைக்க அந்தந்த கடைகள் இருக்குன்னு இருக்கும், அங்கே வாங்குவோம். இதோட பலன்களை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது கொஞ்சம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறோம். நமக்கு பெரியவங்க சொன்னது, நம்ம மற்றவங்க நமக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது, அங்கங்கே எத்தனையோ பெரியவங்க வழிகாட்டியிருக்காங்க, படித்து தெரிஞ்சுக்கிட்டது, இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக வரும். 2 பகுதியாக இதை இது பண்ண போகிறோம். இப்போ முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா மஞ்சள் பொடி. இந்த மஞ்சள் பொடி அபிஷேகம், எந்த ஒரு விஷயத்துக்கும் முதல்ல மஞ்சள் தான் போடுவாங்க. பிள்ளையார் சொல்லியை போட்டுட்டு மஞ்சள் பொடி அபிஷேகம் ராஜவசியம் தரும். ராஜவசியம் தரும். அடுத்ததாக என்னது பார்க்க போறீங்க? நல்ல தண்ணீர். நல்ல தண்ணீர். தண்ணீர் கடவுள் நம்ம தண்ணீரை அபிஷேகம் பண்ணால் கூட ஏற்றுக்குவார். ஆனால் அது முக்கியமாக பண்ணுவாங்க. ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணிவிட்டு தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க. நல்ல தண்ணீர் முக்கியமானது. இன்றைய தேதியில் ஒழுக்கத்தை தரும், மனசுக்கு சாந்தியை கொடுக்கும். கடவுள் நம்மக்கிட்ட ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கல. நம்ம ஒரு குடத்துல தண்ணீர் கொண்டு போய் நல்ல தண்ணீரை கொடுத்தா கூட அதை அவர் ஏற்றுக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், தேன், வாசனை தைலம், பச்சை கற்பூரம். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது பச்சை கற்பூரம் விஷக்கடி பயத்தை போக்கும். பச்சை கற்பூரம் விஷக்கடி பயத்தை போக்கும். நல்லெண்ணெய் அபிஷேகம், தேன் அபிஷேகம், வாசனை தைலம், இதெல்லாம் விஷஜுர நிவர்த்தி. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் நமக்கு விதவிதமான விஷஜுரங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷஜுரத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த நல்லெண்ணெய், தேன், வாசனை தைலம், பச்சை கற்பூரம் இதெல்லாம் விஷஜுரத்தை நிவர்த்தி பண்ணி நல்ல சுகத்தை கொடுக்கும். இதில் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா தேன் அபிஷேகம் என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பையும், குழந்தைங்க கொஞ்சம் பேச்சு வராமல் இருக்காங்க இல்லையா, அந்த பேச்சு வராமல் இருக்கிறப்போ அந்த தேன் அபிஷேகம், அது அபிஷேகம் செய்த தேனை வாங்கி அந்த குழந்தைங்களுக்கு நாக்கில் தடவி விடுவாங்க. இதுவும் பெரியவங்க சொன்னது. இந்த விஷஜுர நிவர்த்திங்கிறதுல நான் இன்னொன்று பகிர்ந்துக்க விரும்புகிறேன். எல்லா கோயில்களையும் பார்த்தீங்கன்னா ஜுரதேவர்னு இருப்பாங்க. மீனாட்சிமன் கோயிலில் ஜுரதேவர், ஜுரலிங்கம் இருக்கார் இல்லையா? எந்த இடத்துலன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். திரும்பி துர்க்கைக்கு வர்றோம் இல்லையா? சரி. இந்த இடத்துல ஜுரதேவர் இருக்கார். ஜுரதேவர் வீட்டில் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் விடாமல் காய்ச்சல் அடிச்சிட்டு இருந்ததுன்னா ஜுரதேவருக்கு அபிஷேகம் பண்ணுறேன்னு வேண்டிக்குவாங்க. அங்கே நம்ம கோயிலில் சொன்னோன்னா அங்கே அபிஷேகம் பண்ணி தருவாங்க. சில கோயிலில் ஜுரதேவருக்கு வெந்நீர் அபிஷேகம் பண்ணுவாங்களாம். ஆனால் இங்கே மீனாட்சிமன் கோயிலில் சாதாரணமாக தான் தண்ணீர் அபிஷேகம் பண்ணுறாங்க. நம்ம அது அங்கே விவரம் கேட்டு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஓயாமல் காய்ச்சல் வந்துட்டுருக்குன்னா ஜுரதேவருக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். இது வீட்டில் பெரியவங்க சொன்னது, செய்தது. இதில் நடுவில் இன்னொரு தகவலையும் சொல்லிக்கிறேன். அம்மன் போட்டிருந்தது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காய்ச்சல் குறையலை அப்படின்னா
அங்கே வண்டியூர் மாரியம்மன் கோயில் ஏற்கனவே நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஆமாம். அங்கே கோயிலில் போய் தீர்த்தம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அது ஒன்று. அடுத்தது சொல்லுங்கள். அடுத்தது வந்து பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு. இன்றைக்கி என்ன தெரியுமா, இந்த உலகம் எப்படி தெரியுமா போயிட்டுருக்கு? ஒரு பக்கம் கடனே இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத கஞ்சி, கால் வயிற்று கஞ்சி குடித்தாலும் போதும்னு முந்தி சொல்லுவாங்க. கடன் வாங்காதப்பா, கடன் குடும்பத்தை கெடுக்கும், கடன் அன்பை முறிக்கும்னு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற உலகம் எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு வேலைக்கு போன உடனே, சம்பளம் வாங்கின உடனே கிரெடிட் கார்டு. கிரெடிட்டுங்கிறது என்னது? கடன் தானே அது. அப்புறம் இஎம்ஐ, வீடு வாங்குகிறேன், இஎம்ஐயில் வாங்குகிறேன், வண்டி வாங்குகிறேன், 2 வீலர் வாங்குகிறேன், 4 வீலர் வாங்குகிறேன், கடன் தான் வாங்குகிறோம். மாதம் சம்பளம் வாங்கினோடனே முதல்ல எல்லாமே இஎம்ஐ போகுது. ஆனால் இந்த கடன் வந்து வட்டி கட்டுறோம், அசலுக்கு மேலே வட்டி கட்டுறோம். அது வாங்குறப்ப நல்லா இருக்குது. ஆனால் அந்த கடன் எப்படா தீரும்னு அலுப்பாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த கடன் தீரும். பச்சரிசி மாவு வந்து கடனை போக்கும். அருமையான ஒரு இது அபிஷேகம் இல்லையா? அடுத்தது சொல்லுங்கள். நெல்லி பருப்பு பொடியும் புஷ்பங்களும். இதில் தான் நம்ம போயிட்டு வந்த ஒரு கோயில் பற்றி பகிர்ந்துக்கணும். நம்ம இன்னொரு தடவை போகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அதெல்லாம் அவனருளாலே அவன் தாள் வணங்கி நம்ம அந்த விஷயத்தை வந்து இது மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்குவோம். நெல்லி பருப்பு பொடி புஷ்பங்கள் இது வந்து சோகத்தை போக்கும். இது வந்து ஒரு பொதுவான பலன். நம்ம இதுக்கு போயிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? சென்னையில் பட்டாபிராம்னு ஒரு ஊர் இருக்கு. அது எங்கே இருக்குது? இது அது வந்து எக்ஸாக்டாக சொல்லி தெரியல. சென்ட்ரல்ல இருந்து இதில் போயிடலாம், எலக்ட்ரிக் ட்ரெயினில் போனால் பட்டாபிராம் ஸ்டேஷன் வரும். அங்கே பட்டாபிராம் பக்கத்தில் திருமணம்ங்கிற ஊரே இருக்குது. நம்ம போயிருக்கோம். அங்கே ஊர் பேரே திருமணம். திருமணத்துக்காக வேண்டிக்கிறவங்க, அதுவும் முக்கியமாக சுவாதி நட்சத்திரத்துக்காக கோயில். இங்கே வந்து அம்மனுக்கு வந்து சிவனுக்கு வந்து நெல்லி பொடி அபிஷேகம், நெல்லிச்சாறு அபிஷேகம், நெல்லி பொடி ரெண்டும் அபிஷேகம் பண்ணிட்டு அம்மனுக்கு வளையல் வாங்கி சாற்றி மாலை அணிவிச்சு வணங்கினா திருமணம் நடக்கும்னு சொல்லி நம்ம போயிருந்தப்போ நிறைய வந்திருந்தாங்க பெற்றோர்கள், பெண்களை கூட்டிகிட்டு. அவங்கெல்லாம் சொன்னாங்க நெல்லி காய் வாங்கி அதை அரைச்சி அதை சாராக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கண்டிப்பாக கடவுளோட அருள் அவங்க எல்லாருக்கும் கிடச்சிருக்கும். எல்லோரும் நல்லா இருப்பாங்க. இது தகவல் தெரியாதவங்களுக்காக இந்த தகவலை பகிர்ந்துக்கிறோம். சுவாதி நட்சத்திரக்காரங்க முக்கியமாக திருமணம் ஆகணும்னு, பெண்களுக்கு வீட்டில் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறவங்க பட்டாபிராம் பக்கத்தில் இருக்கிற திருமணங்கிற ஒரு ஊரில் அந்த சுவாமிக்கு சிவனுக்கு வந்து நெல்லி சாறு அபிஷேகம், நெல்லி பொடி அபிஷேகம் பண்ணலாம். இது ஒரு இது வந்து திருமஞ்சன பொடி. திருமஞ்சன பொடிங்கிறது வந்து இந்த ஆண்டாள் பொடின்லாம் கிடைக்கும். ஸ்நானப்பொடி, திருமஞ்சன பொடின்னு சொல்லுவாங்க. அந்த பொடி வந்து வியாதியை போக்கும். ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று என்ன இதுக்கு சரியாச்சுன்னா அது திரும்ப வருது, அப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த வியாதியை போக்குவதற்காக திருமஞ்சன பொடி. இந்த இந்த இதுக்கு நம்ம முதல்ல சொன்னேனான்னு தெரியல. இந்த அபிஷேக பொருட்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறப்போ வாங்கிட்டு போவோங்கிறதையும் நம்ம சொன்னோம் இல்லையா? அப்போ வீட்டில் குடும்பத்தில் கொஞ்சம் வியாதி படுத்திட்டு இருக்குன்னா திருமஞ்சன பொடி மறக்காமல் வாங்கிக்கோங்க. சிவனுக்கு கொடுக்கலாம், விநாயகருக்கு கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம். அடுத்தது இதுங்க வந்து பஞ்சகவ்யம்ங்கிறது பால், தேன், தயிர் இந்த மாதிரி கலந்து 5 வகை பொருட்களை கலந்து உருவாக்குறது தான் பஞ்சகவ்யம். இந்த பஞ்சகவ்யத்தை வச்சு அபிஷேகத்துக்கு கொடுக்குறப்போ பாவங்களை போக்கும். நம்ம அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ பாவங்கள் செய்கிறோம். நம்ம பூமியில் பிறக்கிறப்பவே நம்ம வந்து பாவங்களுக்கு ஆளாகத்தான் செய்கிறோம். அந்த பாவங்களை போக்கும். மனசு வந்து தூய்மையாகும், பரிசுத்தமாகும். அதாவது இதில் ஒரு சின்ன ஒரு ஆன்மீக தகவல் பகிர்ந்துக்கிறேன். முருகன் வந்து பிரம்மாட்ட பிரணவ பொருளுக்கு அர்த்தம் கேட்டார். பிரம்மா சொல்லலை, அவரை சிறையில் அடைச்சிட்டு முருகனே வந்து படைப்பு தொழிலையும் எடுத்துக்கிட்டார். அப்போ முருகன் படைப்பு தொழிலை எடுத்துக்கிட்டப்போ பார்த்திங்கன்னா எல்லா உயிர்களையும் சத்வ குணத்தோட நல்ல குணத்தோடையே படைச்சாராம். அப்போ உலகத்தில் சமநிலை இல்லையா? சமநிலை இல்லை. அப்போ வந்து எல்லாரும் இதுக்காகவாவது சமநிலைக்காகவாவது நீங்கள் பிரம்மனை விடுவிக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்களாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம செய்கிற பாவமும் நம்மளோட முன்வினை பயன். நம்ம தெரிஞ்சு பண்ணுவோம், ஐயோ இது தெரியாமல் பண்ணுறோமேன்னு சொல்லுவோம். அதுக்காக நம்ம மனசு உருகி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம், நம்ம கர்மாவை கழிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இதை வந்து பஞ்சகவ்யத்தை வச்சு அபிஷேகத்துக்கு கொடுக்குறப்போ நம்ம மனசு பரிசுத்தமாகும், பாவங்களை போக்கும். இப்போ மிச்ச விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா
நிறைய ஒரு விஷயம் சொல்கிறப்போ அதை சார்ந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதை வந்து நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அதனால் இந்த வீடியோவில் இந்த விஷயங்களோட இப்போ இதை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இன்னும் தொடர்ந்து அடுத்த வீடியோக்களில் இன்னும் மற்ற பொருட்களோட பலன்கள் இன்னும் நிறைய இருக்குது. அந்த விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். எல்லாருக்கும் இறைவனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம்.